என் நெஞ்சில் குடியிருக்கும். அதாவது அந்த தளபதியோட கோடானுகோடி தம்பிகள நானும் ஒரு தீவிரமான ஒரு தளபதி ரசிகன் தான். பட் என்ன ஒரு விஷயம்னா, நம்ம ஒருத்தர புடிக்குன்றதுனால கண்மூடித்தனமா அவங்க பின்னாடி போறதோ, இல்ல அவங்க பின்னாடி போயிட்டு ஓட்டு போடணும்னு நிக்கிறதோ, இதெல்லாம் எல்லாரும் பண்ண மாட்டோம். ஏன் நம்மளும் இருந்தா கூட அதெல்லாம் பண்ண மாட்டோம். அவர் யாரு? அவரோட மைண்ட் செட்டப் என்ன? அவரு என்ன மாதிரியான அரசியல முன்னெடுக்கிறாரு? அவரோட மேனரிசம், அவருடைய பர்சனலான பழக்கவழக்கம் எப்படி இருக்கு? மக்கள்கிட்ட அவர் பழகுற விதம் எப்படி இருக்கு? ஒரு ஃபோட்டோ எடுக்க போனா தள்ளி விடுறாரா? இல்ல அரவணைக்கிறாரா? இல்ல ரொம்ப மெச்சூரிட்டியா இருக்காரா? இந்த மாரி விஷயம் கிட்டத்தட்ட இதெல்லாம் பார்த்து தான் ஒருத்தர் நம்ம இந்த ஒரு ஓட்டுலாம் சாதாரணமான விஷயமே கிடையாது. ஓட்டுங்கிறது ஒவ்வொரு குடிமகனோட கையில இருக்கிற ஆட்சி அதிகாரத்தையே மாத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆயுதம். அந்த ஆயுதத்த எல்லாருமே சொல்ற மாரி ஈஸியாலாம் யாருக்கும் பண்ண மாட்டாங்க. பட் அத இன்னைக்கு ஒரு வெகுஜன மக்கள் விஜய விரும்பி இந்த டிவிக்கு பின்னாடி நீங்க மக்கள் சாயறாங்கன்னா, அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான். என்னன்னா, அந்த ஒரு 70 வருஷம் ஆண்டுகள்ல காங்கிரஸ், டிஎம்கே, ஏடிஎம்கே இப்படி மாறி போட்டு விரல் தேஞ்சு தான் மிச்சம். சின்ன 1, 2 நல்லது சிலது நல்லது நடந்திருக்கே தவிர, மக்களோட வாழ்வாதாரம் மாறல. மக்கள் அப்படியே தான் இருக்காங்க. கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுன்னே தான் இருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் கொஞ்சம் ஓப்பனா ஒத்துக்கணும்னா, என்னென்ன ஒரு விஷயம் பண்றாங்க அரசியல்வாதிங்கன்னா, மக்கள கஷ்டத்திலே வச்சுன்னு இருக்கணும்னு நெனைக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த இலவசத்த எதிர்பார்த்து வெயிட் பண்ணணும். ரூ. 1000 காசு எதிர்பார்த்து வெயிட் பண்ணணும். அந்த 5 வருஷம் ஊழல் குடுக்குற ரூ. 2000 ஓட்டு காசுல மறைஞ்சு போகுது. ஏன் நமக்குமே கூட சில நேரங்கள்ல அந்த எண்ணம் வருது. ஐயோ! இந்த 3000 குடுத்துட்டாங்களே அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவோம் பாவம் என்ன பண்ணுவாருன்னு. பட் ஆனா அவன் 3000 கோடி கொள்ளடிச்சிருப்பான். அது நமக்கு தெரியாது. இப்போ பாயிண்ட்டுக்கு வரேங்க. ஒரு டிஎம்கே, ஏடிஎம்கேல கொஞ்சம் ஆட்சியெல்லாம் முன்ன பின்ன இருந்ததுனால, அந்த தலைவர்கள் பங்காளி சண்டை மாரி போட்டுக்கிட்டாங்க போன எலெக்ஷன்ல. அம்மா இறந்ததுக்கப்புறம். அதனால நம்ம எல்லாருமே என்ன பண்ணோம், ஒரு மனசா டிஎம்கே தேர்ந்தெடுத்தோம். எப்படி தேர்ந்தெடுத்தோம்னா, ஆ இதுக்கு முன்னாடி அவங்க பலமுறை ஆட்சி 5 முறை வந்திருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட ஏகப்பட்ட பணம் எல்லாமே சம்பாதிச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பணம் தேவையில்ல, அதிகாரம் தேவை. இந்த முறை மக்களுக்கு எதிர்க்கட்சியே போட்டி இல்லன்றப்போ, மக்களுக்கு நல்லது பண்ணி, அத தக்க வச்சுப்பாங்கன்னு நம்ம நெனச்சோம். ஆனா பழைய குருடி கதவ திறடின்ற மாரி மறுபடியும் அதையே தான் பண்ணிட்டு இருக்காங்க. சமீப காலமா நெறைய சம்பவங்கள். என்னன்னா, ஆ இப்ப டிவிகேக்கு விசில் சின்னம் அறிவிச்சிருக்காங்க. ஓகே. அது ஒரு தலைவர் ஆரம்பிச்சாரு. அந்த ஒரு கட்சி போயிட்டுருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, போட்டி போட்டு ஜெயிங்க. உங்க 75 வருஷம் அவ்ளோ கட்டமைப்பு இருக்கு. நீங்க ஏன் அவர பார்த்து பயப்படுறீங்க? நீங்க ஏன் அவருக்கு எல்லா விஷயத்திலும் பேசுறதுக்கு தடை, மீட்டிங் போறதுக்கு தடை, சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில விசில் அடிக்கக்கூடாதுன்னு இப்போ போறதெல்லாம் காமெடியா இருக்கு. எப்படி இருக்கு தெரியுமா? இந்த சீப்ப நான் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டேன். மாப்பிள்ளை எப்படி தல வாருவாரு, எப்படி தாலி கட்டுவாருன்ற மாரி இருக்கு. விசில் எப்படி வேணாலும் வரும். விசில் அவன் மனசுல இருக்கு. விஜய்க்கு விசில்ன்னு கிடையாது. ஒரு எந்த சின்னம் வச்சாலும் விஜய் ஓட்டு போடுவாங்க. நீ விசில போலீஸ் வச்சு செக் பண்ணிட்டேன்னா ஓட்டு போடாம இருப்பாங்களா? அப்புறம் துப்புரவு தொழிலாளர் விசில் அடிச்சுனா அந்த குப்பையெல்லாம் போட சொல்றாங்க. அங்க ஏதோ ஒரு ஊர்ல அங்க ஒரு கவுன்சிலர் என்ன பண்றாரு? டிஎம்கே கவுன்சிலர் இனிமே விசில்லாம் பண்ணக்கூடாது. ஒலிபெருக்கி வச்சு தான் பண்ணணுன்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நிஜமா ரொம்ப காமெடியா இருக்கு. நேருக்கு நேர் தில்லா நின்னு மக்கள் மனச ஜெயிக்கிறத தான் நீங்க பார்க்கணுமே தவிர, நீங்க சும்மா விஜய் போட்டு இப்படி சொரண்டிங்கன்னு நோண்டிங்கன்னு இருந்தீங்கன்னா, விஜய்க்கு மக்கள் செல்வாக்கு கூடும். ஏன்னா, விஜய் ஒட்டுமொத்த பேருமே எப்படி பார்க்குறாங்கன்னா, தான் அண்ணனா, தான் குடும்பத்தில ஒருத்தனா பார்க்குறாங்க. பெண்கள் அண்ணனா பார்க்குறாங்க. நாங்களும் அண்ணனா பார்க்குறோம். பெரியவங்க புள்ளையா பார்க்குறாங்க. ஸோ இந்த மனுஷன் தப்பு பண்ண மாட்டாயா? ஒரு 220 கோடி சம்பளத்த விட்டுட்டு வரான்னா, நிச்சயமா இவங்க அளவுக்குலாம் இருக்க மாட்டான். ஒரு நல்லது பண்ணுவான். ஒரு மாற்றத்த உண்டு பண்ணுவான். அப்படிங்கிற அந்த ஒரு குறைஞ்சபட்ச நம்பிக்கை தான் மக்கள் அலையலையா விஜய் பக்கம் சாயறாங்களே தவிர, ஏதோ விசில் அடிச்சான் குஞ்சுங்கன்னு சொல்ற மாரி, தற்கூரி கூட்டம் நீங்க நினைக்கிற மாரி கேவலமானவங்க மக்கள் கிடையாது. தெளிவா யோசனை பண்றாங்க. டிஎம்கே இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு யாரு ஆட்சியில இருக்கிறவங்க எந்த விஷயம் வேணாலும் பண்ணலாம். அதிகார துஷ்பிரயோகம் பண்ணலாம். ஏன்னா, இன்னைக்கு மீடியால இல்ல. ஒருத்தன அடிச்சாலும் தெரியாது, ஒருத்தன மிரட்டினாலும் தெரியாது. இன்னைக்கு அப்படி இல்ல. நீ வீட்டு வாசல்ல கத்துனனா, கேமராவோட புடிச்சனா, அவங்க யார் பண்றாங்க, என்ன பண்றாங்கன்னு தெரியுது. ஆனா அப்படி இருந்தும் நீங்க மறுபடியும் அந்த விஷயத்துல பண்ணாதீங்க. ஒண்ணு மட்டும் உண்மைங்க. 2026 தேர்தல் காலம் சூடு பிடிக்க போகுது. நிச்சயமா தளபதி ஒரு மாற்றத்தை உருவாக்குவாரு. தளபதி பக்கம் தான் மக்கள் நிக்கிறாங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.